நம்ம புள்ள பெக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க புள்ள பெக்கிறத பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஏன்னு இன்னைக்கு புரிஞ்சுது. ஹாய்ங்க, இட்ஸ் ரோஸ். கடந்த 4 வருஷமான பயந்த ரொட்டேஷன் வந்துருச்சு. ஆப்ஸ் அண்ட் கைனி. உண்மையா சொல்லணும்னா ஒன் ஆஃப் மை பிகெஸ்ட் ஃபியர் இஸ் கிவிங் பர்த். என்னைய கொஞ்சம் வேகமா தள்ளிட்டாலே எனக்கு வலிச்சிடும். வீட்ல என்னோட நிக்நேமே தொட்டா சினிங்கி தான். அப்படி இருக்கன்னா how am I ever going to survive that much of physical pain? Anyway, so for the first time vaginal delivery பார்க்கும்போது எனக்கு subconsciously என்னோட பயம் ஞாபகம் வந்துருச்சு போல. I almost fainted. 18 வயசுல இருந்தே எவ்வளவோ சர்ஜரி பார்த்திருக்கேன் and I'm absolutely fine with it. But this, oh my god, இது நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் நல்ல டாக்டரா இருப்பேனா, எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கே, நாலேஜ் பத்தாத மாதிரி இருக்கே அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நான் புலம்பி தள்ளுவேன். இந்த ரொட்டேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணும்போது நிறைய டிஎம்ஸ் வந்துச்சு. Some share their experiences, some share their same fear and some gave me advice. But ஒரு டிஎம் மட்டும் என்னை ஆல்மோஸ்ட் கண் கலங்க வச்சது. So strange. அந்த நேரத்துல எனக்கு எது கேட்டா மன ஆறுதலா இருந்திருக்குமோ எக்ஸாக்ட்லி அப்படி ஒரு மெசேஜ். கொஞ்சம் டூ மச்சா இருக்க மாதிரி இருக்கும். கூட இருக்கவங்களுக்கு தெரியும் this last month நான் mentally எவ்வளவு affect ஆகி இருந்தேன். To the point where I was telling everyone that after I graduate I don't want to practice medicine clinically. Medical student மத்தியில imposter syndrome னு சொல்லுவாங்க. Because எவ்வளவு effort போட்டாலும் எவ்வளவு நல்லா perform பண்ணாலும் you just constantly feel like you're not good enough. But I'm slowly realizing that it's also part of the journey, right? பிறக்கும் போதேவா நம்மளுக்கு நடக்க தெரியுது. இன்னைக்கு இந்த ரன் போதும்னு நினைக்கிறேன். See you in the next one. Bye.